ஏன்னா இப்போ வந்து அவர் அவ்வளோ பெருமையாக அவ்வளோ ஒரு ஷர்ட்டு கூட அவர் இம் பண்ணிட்டு தான் போவார். அப்படி எடுத்து விட்டு போக மாட்டார், இம் பண்ணிட்டு தான் போவார். பைக்கு கூட ஃபஸ்ட்டு சீனில் பைக்கை வந்து பார்க்கிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த பைக் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகாது. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 2-3 வாட்டி மிதிப்பார். ஆனால் என்னென்னா இதை நான் ரோட்டில் நின்று பண்ணக்கூடாது, என் பார்க்கிங்கில் நான் 2-3 வாட்டி மிதித்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பைக் அப்படி ஓடிட்டு போவார். இந்த கார் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக அவர் பைக்கை வெளியில் நிறுத்தி வச்சு வெளியில் அசிங்கமாக நினைப்பார். அதை ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறத சுற்றி பார்ப்பார். அப்போ அங்கே ஒருத்தர் இளநீ குடிச்சிட்டு ஒருத்தர் பேசுவார், அதை பார்ப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தன்னை வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட ஒரு கேரக்டரு அவர் வந்து வேஷ்டி அந்த கையிலையும் அந்த பனியனோட வந்து அந்த கல் எடுத்து தூக்கி அதெல்லாம் பார்க்கல. அவருடைய கைலி வந்து கீழே விழுந்தது அப்படிங்கும்போது இது படத்தை இன்னும் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு இது கொண்டு போயிடும் அப்படின்ற ஒரு ஆடியன்ஸுக்கு ஒன்று இருக்குல்ல, முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் அந்த படம் பார்க்கும்போதே அவரோட பைக்கு கீழே விழும்ல, நைட்டு அவர் வந்து பைக்கை தள்ளி வச்சுட்டு காரை உள்ளே விடுவார். அவர் பைக்கு கீழே விழுந்தோடனே ஒரே அலறல் சத்தம் தேட்டரில், ஆகா முடிஞ்சுது, போச்சு 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 அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து அவரோட லுங்கி கீழே விழுந்ததுன்னா அடுத்து என்னவா இருக்கும், இந்த படம் என்னவா மாறப்போகுதுன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல.